ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி. நமது ரத்தினம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் ATL அதாவது அட்டல் டிங்கரிங் லேப்காக ஸ்கூல் ஆஃப் மந்த் என்ற விருதினை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் சிறந்த 5 பள்ளிகளின் வரிசையில் ரத்தினம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூலும் இடம்பெற்றுள்ளது. மத்திய அரசு தற்போதைய கல்வி முறையில் முன்னேற்றம் காண பல மாற்றங்களை பள்ளிகளில் கொண்டு வந்துள்ளனர். அதில் ஒன்றுதான் அட்டல் டிங்கரிங் லேப். இது பற்றி நமது சமுதாய மக்களிடத்தில் ஒரு கள ஆய்வு மேற்கொண்டோம். ஒண்ணுமே கேட்கல, காரணம் யாருமே எதுவுமே சொல்லல. இதை பத்தி கேட்கும் போது எல்லாருமே என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல சொன்னா தெரியாது 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 தெரியாது. இந்த பதில் தான் எங்களுக்கு கிடைச்சது. இதற்கான புரிதல் சரியா மக்கள் கிட்ட இல்ல. இப்போ இதற்கான விளக்கத்தை கேட்கலாம். மத்திய அரசின் நிதி ஆயோக் திட்டத்தின் கீழ் செயல்படும் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அமைப்பின் ஒரு பகுதியான அட்டல் டிங்கரிங் லேப் இந்தியா முழுவதும் பல பள்ளிகளில் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதன் தரம் மதிப்பீடு செய்ய ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயல்படும் 5 பள்ளிகளை ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்வு செய்து ஸ்கூல் ஆஃப் மந்த் என்ற விருதினை வழங்கி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் 2020 ஆண்டு ஜூன் மாதம் ஸ்கூல் ஆஃப் மந்த் என்ற விருது தமிழ்நாட்டில் ரத்தினம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூலுக்கு கிடைத்துள்ளது. இந்த விருது குறித்து பள்ளி நிர்வாகத்தின் பதிவு. வணக்கம், ரத்தினம் பள்ளியிலிருந்து சங்கரி பேசுறேன். ரத்தினம் இன்டர்நேஷனல் பள்ளியில் கடந்த 2 வருடமாக அட்டல் டிங்கரிங் லேப் செயல்படுகிறது. குழந்தைகளிடையே கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டெவலப் பண்றதுக்காக நிதி ஆயோக் அண்ட் எய்ம் மூலமாக இந்த லேப் எங்கள் பள்ளியில் செயல்படுகிறது. KPM மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் ரத்னம் பள்ளியிலிருந்து 300 குழந்தைகளுக்கு ATL வகுப்புகள் நடைபெறுகிறது. பொதுவாக லாக்டவுன் சமயத்தில் குழந்தைகளுக்கு கற்றல் வாய்ப்பு குறைகிறது. ஆனால் எங்கள் பள்ளியில் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மூலமாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறுகிறது. அதிலும் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைனில் கேம் மாடியூலிங், டிங்கர் கேட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 3D மாடலிங் இதற்கான வகுப்புகள் மே மாதத்தில் நடைபெற்றன. இதில் பல குழந்தைகள் பங்கேற்று கேம்ஸ், 3D டிசைன் டெவலப் பண்ணாங்க. இடைவிடாம இந்த வகுப்புகள் நடைபெற்று குழந்தைகள் செய்த ப்ராஜெக்ட் மூலமாக எங்கள் பள்ளிக்கு ATL ஸ்கூல் ஆஃப் த ஜூன் மந்த் அவார்ட் கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூரில் எங்கள் பள்ளி முதலாக வந்திருக்கிறது மற்றும் தமிழகத்தில் இடம்பெற்ற 5 பள்ளிகளில் எங்கள் பள்ளியும் ஒன்று என்பதில் பெருமைப்படுகிறோம். இது மட்டுமல்லாமல் யுனிசெஃப் நடத்திய ATL குவிஸ் போட்டியில் எங்கள் பள்ளியிலிருந்து 9 மாணவர்கள் வெற்றி பெற்று அடுத்த போட்டிற்கு செல்கிறார்கள். இதற்காக ATL இன்சார்ஜ் மிஸ்டர் நெல்சன் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை மேலும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பல மாணவர்கள் எங்கள் பள்ளியில் பங்கு பெற்று பயன்பெறலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Hello everyone. Atal Innovation Mission is a Government of India flagship initiative to promote a culture of innovation and entrepreneurship in the country, with a major objective to develop the new programs and policies to foster innovation, provide platform and collaboration space for the young students. And one of the major initiative taken by Atal Innovation Mission is the Atal Tinkering Lab. So in our school, that is like Ratnam International Public School and KPM Matriculation, as collectively we have got an Atal Tinkering Lab, which has been designed with a basic curriculum called as the ideation, design thinking, computation thinking, physical computing, 3D designs and printing skills, ethical leadership among the students, drone module and the artificial intelligence module and space module to cultivate this basic curriculum and informations about the designing part and to teach the students about the basic skills required for the upcoming generation. This Atal Tinkering Lab was been initiated and it's been like working since the last 2 years. And the team, when I have to like discuss about the team of the Atal Tinkering Lab in our school, it has been steered by Miss Sunanda Casey. She is the principal. We have got like 3 staff representatives. One is Miss Gayatri. She is the computer staff who handles the artificial intelligence modules for the students. And we have got Miss Anish Fatima. She is like the science staff. She helps out with the gaming module. And we have got Miss Kalyani. She is a science staff who is like helping us with the 3D printing and the CollabCAD and TinkerCAD applications. And in this team we have also included the parents. So we have got like 2 parent members. One is like Padmanabhan. He is like a bachelor in technology and he is the parent of Lakshmi. And we have got like Abhinaya Shankari. She is also like one of the head of operations and she is also a parent. And she helps us as a part of the parent members in our team. We have got like 5 major mentors who helps us to guide the students and to help us the innovation and any kind of obstacles which we come across while developing the projects. The first one would be like Abhinaya Inbamani. She is
She's an MTech. She's a professor. And we have got Raj Srinivasan. Again, he's in bachelor from engineering with triple E as his like qualifications. And Mr. Adiraj, he's assistant professor who helps in like Arduino programs. And we have got Karthikeyan, he's the project manager who helps us with the robotics and other basic components about that. And we have got Anup for the tech support and for the who helps us with the like the waste management and skills to develop the like from the waste well to waste like concepts. Like he's the person who helps us out. And when coming towards the partners, like we have got like two major partners associated with the Atal Tinkering Lab. One is the Ratnam Tech Campus. Mr. Arun Kumar, he guides us like by providing the professors and other supports which whenever it's relevant to the students, whenever they have got like a doubt which needs a better person's like help and support. And then from the No Food Weight, we have got like Mr. Dinesh who also again contributes for the upliftment of the students and helping to contribute in the development of like the basic things about like the 3D printing, or let it be anything related to the part of like a AI module. Or when we come towards the students ambassador, we have got Sumaya Fatima. She's from grade 9th and she's the student ambassador who helps us to guide to the information or transfer the information from the staff faculty towards the students. So this comprises the whole team of our Atal Tinkering Lab. Now the major achievement which we have gained this time is the ATL of the Month award for the month of June, and this award is being provided to the schools like on the basis of that overall complications, like how they are been submitting the reports on the dashboard, the consistency which they maintain in submitting the reports. And on the basis of that, since the last 2 months, if I had to like prominently say that in the last month in the national band level we got the grade like B, and in the regional band level we were being rated A grade, and in the state band level we were being graded A grade. Similarly, this month for the month of June, like we have been awarded with the same. The national band level we have scored like B grade, and regional and state level we scored the A grade. Among all the like institutions, all the schools like which have been registered to the Atal Tinkering Labs from all over India, they select this limited number of schools. That is like 5 schools from each state is being selected, and I'm very happy to say that this time it has been selected from our in Tamil Nadu. We have been like selected from Coimbatore, and Coimbatore is the only school. And this is all about that great achievement. I would like to like thank all the staffs and all the supporters who had been there like working hard to bring about this change. Thank you once again. Thank you.